ஏன்டா டேய் உங்க தொந்தரவு வேண்டாம் குடும்பத்தோட மெட்ராஸ் தெரியலானே மறுபடியும் இங்க வந்து தொந்தரவு பண்ண என்ன அர்த்தம்? ஏய் நீ அங்கே கொலை பண்ணிட்டு இங்க வந்து ஜாலியா இருப்பே, நாங்க போலீஸுக்கு பயந்துட்டு ஒளிஞ்சிட்டு தெரியணுமா? யாரு மேன குன்கியா நானா கொலை பண்ண? ஆமா நீ பண்ணல, பின்ன நாங்க 3 பேர் தான் பண்ணோம். எதுக்கு பண்ணோம்? நாம நடத்தின கிளப்ல ஒரு ரவுடி கலாட்டா பண்ணா, பட்டு நடிச்சா பட்டுன்னு போயிட்டான். பாண்டியா நாங்க நினைச்சோம்னா உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவோம். அப்புறம் உன் குழந்தை குட்டி எல்லாம் அனாதையா ரோட்ல தான் நிக்கும். டேய் டேய் ஏதோ கெட்ட நேரம்டா. உங்களோட சேர்ந்து நான் ரவுடித்தனம் பண்ணேன். ஆனா சம்பாரிச்ச காசெல்லாம் விட்டனடா. இப்போ இத பாரு, இப்போ நான் திருந்து என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்டா. மறுபடியும் ஏன்டா வந்து டார்ச்சர் பண்றீங்க? டேய் பாண்டி, நீ உன் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருமே, நாங்க வேணாங்களே, எங்களுக்கு ஏதாவது வழி பண்ணு. சரிடா, இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லு. பாண்டி ஆளுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துரு, நான் ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிக்கிறோம். 10 லட்சம் ரூபாவா? அவ்வளவு பணத்துக்கு எங்கடா போவேன்? எங்க போவேன்? ஏய் இங்க எவ்வளவு பெரிய ஹோட்டல் வச்சிருக்க, வெளிய பெரிய வீடு வச்சிருக்க, எல்லாத்தையும் வித்து கொடுமே. வித்து உன்னோட வரலாறு தெரிஞ்சுட்டு தாடா இங்க வந்திருக்கிறோம். பிளாக்மெயில் பண்றீங்களா? பிளாக்மெயில் பண்றீங்களா? பிளாக்மெயில் பண்றீங்க? பிளாக்மெயில் பண்றீங்க? கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது. ஓடா கொடுக்க முடியாது. பாண்டியா முத்து பாண்டி, நம்ம 5 வருஷம் தோஸ்தியா இருந்திருக்கிறோம், நம்மளுக்குள்ள பிரச்சனை வேண்டாம். ஏய் நாங்க கேட்கறத நீ கொடுத்துட்டீங்கன்னா நீ நல்லா இருப்ப. நாங்களும் எங்க பொண்டாட்டி பிள்ளையோட போலீஸ் தெரியாம எங்கேயா போய் செட்டில் ஆயிடுவோம். என்ன சொல்ற? இல்லன்னா துப்பாக்கி எடுக்க வேண்டிய நிலைமை வரும். இது ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்குமா? பணம் தானே வேணும் உங்களுக்கு? ஒரு வாரம் பொத்துக்கோங்க. எங்க அப்பா ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டை வித்து பணத்தை தூக்கி உமிஞ்சல் வீசி எறிறேன். இது ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. நிறுத்துப்பா நிறுத்துப்பா, இறங்குமா. என்ன ஆட்டோல இருந்து ஒரே பொண்ணுங்களா இறங்குறாங்க? அது ஹோட்டல்ல சாப்பிட வந்தவங்களா இருக்குண்டி. என்னங்கடி அப்படி பாக்குறீங்க? பார்ட்டி எல்லாம் எதுக்காக வந்திருக்காங்கன்னு இங்க வா சொல்றேன். என்ன கொழுப்பு பாரு அதுங்களுக்கு. யோ எதுக்கு அந்த பொண்ணுங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்தீங்க? என் மச்சான் இல்ல மச்சான், அவனுடைய பார்ட்னர்ஸ் எல்லாம் பம்பாயில இருந்து வந்திருக்காங்க. அவங்கள குஷிப்படுத்துறதுக்காக கொண்டு வந்து இறக்கி. இப்படி மாமா வேலை பண்றதுக்கு உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? ஏய் நாங்க ஆம்பளை, என்ன வேலை வேணாலும் பாப்போம். அத பத்தி நீ கேட்க கூடாது. என்னைக்கு அந்த கிராமத்தான அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்தீங்களோ அப்பவே உங்களை கட் பண்ணி தூக்கி போட்டாச்சு. இப்போ நாங்க நினைச்சா கூட இந்த 5ல ஆளுக்கு ஒண்ணா செலக்ட் பண்ணிட்டு இங்கேயே கல்யாணம் பண்ணிக்குவோம். ஐயோ என்னடி இது? இரு இரு. ஏய் இதுக்கு மேல குரல் கொடுத்த இப்பவே குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருவோம். ஓ அந்த அளவுக்கு வந்துட்டீங்களா? போய் போலீஸ்க்கு போன் பண்ணா இவங்கள உள்ள புடிச்சு போட்டாவே உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். உள்ள பிடிச்சு போட போறியா? வரட்டும் வரட்டும் வரட்டும். போலீஸ் வந்தா எங்களுக்கு ஒண்ணும் பயம் இல்ல, உங்களை தான் பிடிச்சு உள்ள போடுவாங்க. ஏ நீங்க தானே பொம்பளைங்களை கூட்டிட்டு வந்தீங்க, நாங்க என்ன தப்பு பண்ணோம்? என்ன தப்பு பண்ணீங்களா? கட்டின புருஷனை வீட்டை விட்டு துரத்தி விட்டு ஜிலி ஜில்னு புடவையை கட்டிக்கிட்டு வயசு பசங்களோட குமாலம் போறீங்களே, இது தப்பா தெரியும். அவ அப்பாவிங்கிறதுனாலதான் அவனை அடிச்சேன். இந்த பார், இதே ஏன் பொண்டாட்டியா இருந்தா நேரம் நடக்கிறதே. மாமனே இவ்வளவுதான் நான் பொறுமையா இருந்தேன். உன்னையோட நீ காட்டி விட்ட புத்தி கொலை பண்ண விட மாட்டேன். நீங்க என்ன வார்த்தை போடுறதால? அப்படி என்னதான் சொன்னாங்க? சும்மா கை தண்ணி பெருகி நிறறத சொல்ல மாட்டேன். சரியான ஆம்பளை இருந்தா ஒட்டிக்கு வந்த பாரு. என்ன வார்த்தையா நீ சொன்ன? உனக்கு தில்லி இருந்தா இவ்வளவு. நிறுத்துங்க. ஆம்பளைய கை நீட்டி அடிச்சது இல்லாம பாட்டில எடுக்கிறீங்க. பொம்பளையா லட்சணமா நடந்துக்க. இல்லங்க அந்த ஆணவம் என்ன வார்த்தை? அவங்க 1000 தப்பு பண்ணிட்டுங்க. அவங்க ஆம்பளை, உங்களுக்கு தான் பொறுமை வேணும். சகல கைய கொடு. சூப்பர், நீ எங்கேயோ போயிட்ட. அசத்திட்டேன். சகல நேத்து வரைக்கும் நீ எங்களோட நம்பர் 1 எதிரி தான். இதே இடத்துல கண்டபடி எங்களை அடிச்சிருக்க, தூக்கி போட்டு மிதிச்சிருக்க. ஆனா அது வேற விஷயம். எப்ப ஒரு ஆம்பளைய பொம்பளை கை நீட்டி அடிச்சது தப்பு அப்படின்னு சவுண்ட் கொடுத்தியோ அப்பவே நீ ஒரு உயர்ந்த மனிதன்கிறத நிரூபிச்சுட்ட. ஆம்பளைக்கெல்லாம் ஆம்பளை ஆயிட்ட. என்னதான் பாட்டில உடைச்சு அவங்க சுத்தினாலும் பொம்பளை பொம்பளை தான், ஆம்பளை ஆம்பளை தான். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.